इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। எந்தெந்த மாசங்கள்ல எப்படி பரமேஸ்வரனை லிங்க ரூபமாக உபாசனை பண்ணணும் என்று சொல்லிட்டு வந்து கார்த்திகை மாசத்தை பத்தி சொன்னார். கிருதோபவாசஸ்துஷ்டம்யாம் நவம்யாம் ஸ்நானமாச்சரேத் பிரியதாம் மே ஹிரண்யாக்ஷோ தட்சிணா சலிலா ஸ்மிருதா. அப்புறம் கார்த்திகே பயசா ஸ்நானம் கரவீரேண ச அர்ச்சனம் ரூபம் ஸ்ரீவாச நிர்யாசம் நைவேத்தியம் மதுபாயசம். கார்த்திகை மாசம் நம்ம தமிழ் ஐப்பசி கார்த்திகை, இதுல பாயசத்தினால அபிஷேகம் பண்ணணும். பண்ணி கரவீர புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணணும் பகவான. அப்புறம் ஸ்ரீவாசனிஹி அப்படின்ற மாதிரியான ஒரு ரூபத்தினால சரள விருட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த விருட்சத்தினால ஆன ஒரு தூபத்தை ஏத்தி மது தேன்னாலையும் பாயசத்தினாலையும் கலந்து நைவேத்தியம் பண்ணி ரஜதத்தை தானம் பண்ணி பிரியதாம் பகவான் ஸ்தானுஹு, ஸ்தானுவான பரமேஸ்வரன் இதனால திருப்தி அடையட்டும்னு சொல்லணும். எந்த சுவாமிய நம்ம உத்தேசிச்சு பண்றோம், எந்த ரூபத்தை உத்தேசிக்கிறோம். பரமேஸ்வரனுக்கு பலவிதமான ரூபங்கள் இருக்கு. இதுல ஸ்தானுங்கிறத உத்தேசித்து இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்னு வாச்சியத்தை சொல்லணும். அப்புறம் கிருத்வோபவாசம் அஷ்டம்யாம் நவம்யாம் ஸ்நானமாச்சரேத் மாசி மார்கசிரே ஸ்நானம் தத்னார்ச்சா பத்ரயா ஸ்மிருதா தூபம் ஸ்ரீவக்ஷ நிர்யாசம் நைவேத்தியம் மதுநோதனம் சன்னிவேத்யா ரக்தசாலிஹி தட்சிணா பரிகீர்த்திதா நமோஸ்து பிரியதாம் சர்வஹா இதி வாச்சியம் ச பண்டிதைஹி. அடுத்ததாக அஷ்டமியில உபவாசம் பண்ணி நவமியில மிருகசிரோ மாசம் மார்கழி மாசத்துல ததி தயிர்னால ஸ்நானம் பண்ணணும் பகவானுக்கு. என்ன மாதிரி தூபம் அங்க வைக்கணும்னா ரூபம் ஸ்ரீவிருக்ஷா ஸ்ரீவிக்ஷ நிர்யாசம். ஸ்ரீவிக்ஷம்ங்கிறது வில்வம். அந்த வில்வ விருட்சத்தினால ரூபம் ஏத்தி அதே மாதிரி நெய்வேத்தியம் எது பண்ணணும்னா மதுனா உதகம் தேனு சாதம் இதனால நைவேத்தியம். அப்போ பகவானுக்கு நமஸ்காரம். ரக்தசாலினா சேப்பு அரிசி, அதை நைவேத்தியம் பண்ணணும். சன்னிவேத்யா தட்சிணா பரிகீர்த்திதா, யாருக்கு பிராமணாளுக்கு கூட இந்த சாதத்தை போட்டு தட்சிணை கொடுத்து நமோஸ்து பிரியதாம் சர்வஹா, சர்வன் ஒரு பெயர் இருக்கே பரமேஸ்வரன், அந்த சர்வன் பிரீத்தி அடையட்டும் என்று சொல்லி பண்டிதர்களுக்கு தானம். இப்ப கூட
நம்ம வைதிக கர்மா பண்ணும் பொழுது பிராமணாளுக்கு தட்சணை கொடுக்கும் பொழுது யார உத்தேசித்து கொடுக்குறோம்னு சொல்லணும். பிரியதாம் இந்த சுப்பிரமணியா, பிரியதாம் ஷார்வஹா, பிரியதாம் விஷ்ணு, இந்த மாதிரி சொல்லணும். உமா மகேஸ்வர பிரியதாம், லக்ஷ்மி நாராயண பிரியதாம். இல்ல ஒரு சங்கராந்தி போது பண்ணோம்னா சாயா சக்ஞா சமேத சூரிய நாராயண சுவாமி பிரியதாம். அந்த பிராமணா மேல அது முதல்ல அக்ஷதை போட்டு சாம்ப பரமேஸ்வர இதமாசனம் ஆசனம் போடணும். இல்லைன்னா சாம்ப பரமேஸ்வரா நமஹா அப்படின்னு முதல்ல ஆவாகனம் பண்ணணும். அதுக்கப்புறம் சாம்ப பரமேஸ்வர பிரியதாம்னு சொல்லி தட்சிணை கொடுக்கணும். ஏன்னா அந்த பிராமணாளுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை, அந்த பிராமணரை இன்னமாக வரிச்சு கொடுக்கணும். அவ கண்டக்ட் தான் பண்றா. எப்படி அக்னி, எல்லா ஹோமமும் அக்னியில தான் பண்றோம். ஆனா அந்தந்த தேவதைக்கு போய் அது சேர்றது. ஹவ்ய வாகனன்னு தான் பேர். எந்த தேவதைக்கு அது உத்தேசிக்கிறோமோ அந்த தேவதை வருணாய நமஹா, வருணாய ஸ்வாஹா, வருணாயேதன் நமமான அக்னியில போடுறோம். வருணனுக்கு நான் கொடுக்குறேன்ட்டு. அப்போ வருணன் அதை கொண்டு போய் சேர்க்கிறாரு இல்லையா, அக்னி கொண்டு போய் வருணன்ட்டு சேர்க்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி எந்த தேவதைய உத்தேசிக்கிறோமோ அந்த தேவதைய உத்தேசிச்சு பிராமணாளுக்கு கொடுக்குறோம். பிரியதாம் சர்வஹா அப்படின்னு சொல்லி பண்டிதனுக்கு கொடுத்தேன்னா சாம்ப பரமேஸ்வரன் சர்வனுக்கு போய் சேர்றது. அடுத்தது பௌஷே ஸ்நானம் ச ஹவிஷா பூஜா ஸ்யாத் தகரை சுபைஹி தூபோ மதுக நிர்யாசஹ நைவேத்யம் மதுஷஷ்குலி சமுத்கா தட்சிணா புரோக்தா பிரீணனாய ஜகத்குரோஹ வாச்சியம் நமஸ்தே தேவேஷ திரையம்பகேதி பிரகீர்த்தயேத். பௌஷ்ய மாசம், புஷ்யம், பூசம், தை மாசத்துல பௌஷ்யம் என தைப்பூசம் அதான விசேஷம். ஆனால் தைக்கு பௌஷ்ய மாசம், பௌஷ மாசம்னு பேர். இந்த பௌஷ மாசத்துல என்ன பண்றோம்? நெய்னால அபிஷேகம். அது கூட நெய்னால அபிஷேகம் பண்ணி புஷ்பங்கள், தகர புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்ணணும், பூஜை பண்ணணும். அப்புறம் மகுவா விருட்சம், என்ன விஷயம்? மதுக நிர்யாசகா அப்படிங்கிற விருட்சத்தினால அதனுடைய கந்தத்தை வச்சு தூபத்தை ஏத்தி, அப்புறம் ஷஷ்குலி, மது, பூரி இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி திரையம்பகனை கூப்பிடணும். சமுத்கா தட்சிணா புரோக்தா முத்கம், மூங்கு, அதோட தட்சிணையை கொடுக்கணும். பிரீணனாய ஜெகத்குரோஹோ, பரமேஸ்வரனுக்கு பிரீதி பண்றதுக்காக வாச்சியம் நமஸ்தே தேவேஷ திரையம்பக அப்படின்னு வாக்கியம். ஹே தேவேஷ, ஹே திரையம்பக, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அதை தானம் பண்ணும் அந்த மாசம், புஷ்ய மாசத்துல. அப்புறம் மாக மாசம் வரைக்கும் போறது, தைனா மாசி வரைக்கும் போறது. பகவான் அப்ப எழுந்துடுறார். இருந்தாலும் மாக மாசத்திலையும் அந்த 6 மாசம் பண்ணணும். மாகே குஷோதக ஸ்நானம் மிருகமதேன ஜார்ச்சனம் தூப கதம்ப நிர்யாசா நைவேத்தியம் சதிலோதனம் அயோபக்தம் சனைவேத்தியம் ருருக்மம் பிரதிபாதயேத் பிரியதாம் மே மகாதேவ உமாபதிரிதீரயேத். மாக மாசத்துல குஷோதக ஸ்நானம், தர்பையனுடைய நுனியினால ஸ்நானம் பண்ணி வைக்கணும், அபிஷேகம். அப்புறம் மிருகமதத்தினால அர்ச்சனை பண்ணணும், கஸ்தூரி புஷ்பத்தினால. அப்புறம் கதம்ப விருட்சத்தினுடைய கோந்துனால தூபம் ஏத்தனம். அப்புறம் திலோதனத்தினால, எள்ளு சாதத்தினால நைவேத்தியம் பண்ணணும். யதோ பயோபக்தம் ச நைவேத்தியம். அப்புறம் என்ன பண்ணணும்? யாருக்கு? பிராமணாளுக்கு இதை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? பிரியதாமே மகாதேவ உமாபதி அப்படின்னு சொல்லி, பயஸ்னா பால்,
அப்புறம் நெய்வேத்தியத்தினுடைய சேஷத்தை எடுத்து பாலோட வச்சு தங்கத்தையும் சொர்ணத்தை கொஞ்சம் வச்சு பிராமணாளுக்கு அதையும் தானம் பண்ணணும். ஏவமேவ தமுத்திஷ்டம் ஷட்பிர்மாசைஸ்து பாரணம் பாரணாந்தே திரிநேத்திரஸ்ய ஸ்நாபனம் காரயேத் கிரமாத். இப்படி 6 மாசத்துல இந்த விதி அனுஷ்டிச்சு அப்புறம் பாரண விதி இருக்கு, பாரணம் பண்ணணும். பாரணம் முடிச்சதுக்கு அப்புறம் பிராமண பூஜனம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரமேஸ்வரத்துக்கு ஸ்நாபனம் திருப்பி ஸ்நானம் பண்ணி வைக்கணும். திரிநேத்திரதாரியான பரமேஸ்வரனுக்கு ஸ்நான காரியம் பண்ணி சமாப்தி பண்ணணும். அப்புறம் அந்த பரமேஸ்வரனுடைய கோரோஜனாயா சகிதா குடேன தேவம் சமாலபியஜ பூஜையேதே பிரியஸ்வதே தீனோஸ்மி பவந்தமீஷம் அச்சோகநாசம் பவந்தமீஷ மச்சோகநாசம் பிரகுருஷ்வயோக்யம். ஏ பரமேஸ்வரா, பிரியஸ்வ தீனஹா அஸ்மி, நான் ரொம்ப தீன, என்னால பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு அதீனன் வேறனா பவந்தம் ஈஷ, உன்னோட சரணாகதத்துல உன்னுடைய சரணத்துல நான் கதி அடைஞ்சிருக்கேன். அதனால மச்சோக நாசம் பிரகுருஷ்வ, என்னோட சோகத்தை நீ நீக்கு. நீதான சுகஸ்வரூபம், சாந்தஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். உன்னுடைய மகிமை அளவிடற்க முடியாதது இல்லையா? அதனால என்னுடைய துக்கத்தை நாசம் பண்றது உனக்கு ரொம்ப நாள் ஆகாது. இந்த துக்கத்தை உன்னால மட்டும்தான் நாசம் பண்ண முடியும். மச்சோக நாசம் பிரகுருஷ்வ யோக்கியம். என்கிட்ட பிரசன்னமாயி நீ இத என்னுடைய துக்கத்தை சோகத்தை நாசம் பண்ணு போறோம். என் மனசு எப்பவும் சந்தோஷமா இருந்தா அது போறோம். வேற என்ன வேணும் எனக்கு? அந்த சாந்தி சுகத்தை நீ கொடுக்கணும்னு பரமேஸ்வரன்ட்ட இந்த பாரணை பண்ணி முடிச்சுட்டு வெல்லத்து இதெல்லாம் வச்சு கோரோச்சனம் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு இப்படி பிரார்த்திக்கணும். சமாலபியஜ பூஜையேத், அப்படி பூஜை பண்ணி ததஸ்து பால் குணேமாசி கிருஷ்ணாஷ்டமியாம் யத விரத உபவாசம் சமுதிதம் கர்த்தவியம் த்விஜசத்தமா. அப்புறம் பங்குனி மாசத்துல மாசி மாசம் இது பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, பால்குண மாசம் மாசி பங்குனி. அப்ப கிருஷ்ணாஷ்டமியும் பொழுது, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் பொழுது உபவாசம் பண்ணணும். உபவாசம் பண்ணி த்விதீய அகனி தத ஸ்நானம் பஞ்சகவ்யேன காரயத், பஞ்சகவ்யத்தினால பரமேஸ்வரனுக்கு அந்த கிருஷ்ணாஷ்டமிக்கு அடுத்த நாள் அபிஷேகம் பண்ணி பூஜையே அதுக்கு வந்துட்டா இருப்போம். அடுத்த 5 இந்த முதல் 6 ஆச்சு. இப்போ உத்தராயணத்துல 6 மாசம் நைவேத்தியம். த்விதீய அக்னி தத ஸ்நானம் பஞ்சகவ்யேன காரயேத் பூஜையேத் குந்த குசுமைஹி தூபயேத் சந்தனம் துவபி நைவேத்தியம் சகிருதம் தத்யாத் தாமிரபாத்ரே குடோதனம் தட்சிணாம் ச த்விஜாதிभ्यो நைவேத்திய சகிதாம் முனே வாசோயுகம் பிரீணயேச்ச ருத்ரமுச்சாரிய நாமதः. என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணி முடிச்ச அப்புறம் அடுத்த நாள் பஞ்சகவ்யத்தினால பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி குந்த புஷ்பங்கள் அதனால ஆன தூபத்துல புஷ்பங்கள்னால பூஜை பண்ணி சந்தனனால ஆன வத்தியை ஏத்தனமா, சந்தன வத்தி தான் பண்ணி தயிர் நெய் வெல்லம், இது சக்கர பொங்கல். குடோதனம், குடோதனம்னா குடம்னா வெல்லம், வெல்லத்தையும் அரிசியும் சேர்ந்தா சக்கர பொங்கல். அத தாமிர பத்திரத்துல செப்பு பாத்திரத்துல நெய்யோட சேர்த்து நைவேத்தியம் பண்ணணும். பங்குனியில சிவராத்திரியொட்டி தாமிர பாத்திரத்துல நல்ல சக்கர பொங்கல் பண்ணி நெய்யோட அப்படியே சுட சுட ஜம்முன்னு பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு நைவேத்தியத்தோட சேர்த்து வஸ்திரத்தையும் வச்சு வாசோயுகம்
தட்சிணையும் வச்சு பிராமணாளுக்கு கொடுக்கணும். என்ன சொல்லி? பிரீணயேச்ச ருத்ரம், ருத்ரன் சந்தோஷத்தை அடையட்டும். நீ எதுக்கு கொடுக்குற வஸ்திரமும் சக்கர பொங்கலும்னா ருத்ரனுக்கு கொடுக்குற. அத நேர ருத்ரன் வந்து வாங்கிப்பாரா? பிராமணன் மூலமா வாங்கிக்கிறார். அவ்வளவுதான். சைத்ரே யோதும்பர பலை ஸ்நானம் மந்தாரகார்ச்சனம் உகுலம் மகிஷாக்கியம் சிருதாத்தம் தூபயேத் புதா சமோதகம் ததா சர்பிஹி பிரீணனம் வினிவேதயேத் தட்சிணாச்ச நைவேத்யம் மிருகாஜினமுதாகிருதம் நாட்டியேஸ்வர நமஸ்தேஸ்து இதமுச்சாரிய நாரத பிரீணனம் தேவநாதாய குர்யாத் ஸ்ரத்தா சமன்விதா. அடுத்தது சித்திர மாசம் சைத்ரே. அப்போ ஔதும்பர பலம் இருக்கோ இல்லையா? உதும்பர பலம், அந்த பழத்தால பகவானுக்கு ஸ்நானம் பண்ணி அபிஷேகம் பண்ணி வைக்கணும். அப்புறம் மதார புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்ணணும். மந்தாரம், குகுலம், மகிஷாக்கியம் ச கிருத்தார்த்தம், நெய், மகிஷம் என்கின்ற குகுலம், கிருதார்த்தம் தூபயேத் புதா, நெய் கலந்த ஒரு மகிஷாக்கியம் குகுலம் கிருதம். அதனால அந்த தூபத்தினால வாசன திரவியங்கள் காமிச்சு சமோதகம் சர்பிஹி பிரீணம், மோதகத்தோடு நெய்ய ஊட்டி நைவேத்தியம் பண்ணு. அதே மாதிரி அந்த நைவேத்தியத்தையும் தட்சிணையும் வச்சு பிராமணன் கிட்ட கொடுக்கும் பொழுது நாட்டியேஸ்வர நமஸ்தே அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்றார். பிரீணனம் தேவநாதாய குர்யாத் ஸ்ரத்தா சமன்விதா. ஸ்ரத்தையோடு பண்ணணும். பரமேஸ்வரனுக்கு பண்ற விஷயங்கள்ல ஸ்ரத்ததான் முக்கியம். இது அவளுக்கு பிராமணனுக்கு கொடுத்தாலும் பரமேஸ்வரனுக்கு போய் சேர்றது அப்படிங்கிற ஸ்ரத்தா இருக்கணும். வைசாகே ஸ்நானமுதிதம் சுகந்த குசுமாம்பசா பூஜனம் சங்கரஸ்யோக்தம் சூதமஞ்சரிபிர் விபோ தூபம் சர்ஜாஜ்யயுக்தம் ச நைவேத்யம் சபலம் கிருதம் நாமஜப்யமபீஷஸ்ய காலக்னேதி விபஸ்சிதா ஜலகும்பான் சனைவேத்யான் பிராமணாய நிவேதயேதே சோபவீதான் சகான் நாத்யான் தச்சித்தைஸ்தத்பராயணைஹி. அப்புறம் வைசாக மாசம், வைகாசி, கைத்திரம் முடிஞ்சது, வைசாகம். அந்த வைசாக மாசத்துல சுகந்தமா வாசனை இருக்கக்கூடிய புஷ்பங்கள்ல இருந்து வரக்கூடிய ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் மஞ்சரி, மாம் மரத்துல இருக்கிற மஞ்சரி, சூத்த மஞ்சரி, அதனால பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சர்ஜ விருட்சத்தினுடைய கோந்துனால ஆகக்கூடிய தூபத்தை ஏத்தி நெய்யும் பழத்தோடு சேர்த்து நைவேத்தியம் பண்ணணும். காலக்னே அப்படின்னு, காலக்னன்னு பேரு பரமேஸ்வரனுக்கு. அந்த காலக்ன, காலத்தை அழிக்க காலசம்ஹார மூர்த்தி இல்லையா பரமேஸ்வரன், காலகாலன். அதனால காலக்னன் ஒரு பேர். ஹே காலக்ன, ஹே காலக்ன, இல்ல காலக்னாய நமஹ, காலக்னாய நமஹன்னு பரமேஸ்வரன் நாமத்தை ஜபம் பண்ணணுமா. நாம ஜப்யம் அபி ஈஷஸ்ய, பரமேஸ்வரனுடைய நாமத்தை காலக்ன 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 நாம ஜபம் பண்ணி ஜலகும்பத்தோட நைவேத்தியத்தையும் வச்சு பிராமணனுக்கு அதை கொடுத்துடணும். தானம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஈஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுக்குறோம். அப்போ உபவீதி, பூனலையும் வச்சு கொடுக்கணுமா. உபவீதி, அன்னம் எல்லாம் வச்சு, வெறும் ஜலகும்பத்தை வச்சா போறாது, நைவேத்தியத்தோட. சோபவீதான் சஹா அன்னாத்யான் தச்சித்தைஹி தத்பராயணி,
என்ன பகவத் சித்தத்தோடு இருக்கிறவர்கள், பகவத் பாராயணம் பண்றவர்கள் இந்த உபவீதி அன்னத்தோட சேர்த்து இந்த நைவேத்தியத்தையும் பிராமணர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். ஜேஷ்டே ஸ்நானம் ச ஆமலைகைஹி பூஜார்க்க குசுமைஸ்ததா தூபயேத்த திரிநேத்திரம் ச ஆயத்யாம் புஷ்டிகாரகம் சக்தூஷ்ச அகிருதான் தேவே தத்னாத்தான் வினிவேதயேத் உபானத்யுகலம் சத்ரம் தானம் தத்யாச்ச பக்திமான் நமஸ்தே பகநேத்ரக்ன பூஷ்ணோ தசன நாசன இதமுச்சாரயேத் பக்தியா பிரீணனாய ஜகத்பதேஹே. ஜேஷ்ட மாசம் ஆனி. அந்த ஜேஷ்ட மாசத்துல ஆமலக்கம், அதனால நெல்லிக்காய், அந்த ஜலத்தினால அபிஷேகம் பண்ணணும். அர்க்க குசுமை எருக்கம்பூனால அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி பரமேஸ்வரனுக்கு தூபத்தை காண்பிக்கணும். இங்க என்ன தூபம்னு சரியா சொல்லப்படல. தூபையே தத் திரிநேத்திரம் ச ஆயத்யாம் புஷ்டிகாரகம், இல்ல அர்க்க புஷ்பத்தினாலேயே தூபத்தையும் காமிக்கணும். அப்புறம் சத்துமாவு, நெய் இதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணணும். தயிரும் சேர்த்துக்கணுமா. தத்னாத்தான் வினிவேதயேத். அப்புறம் அத பிராமணாளுக்கு தானம் பண்ணும் பொழுது கொடையோட சேர்த்து கொடுக்கணுமா. பூஷ்ணன் சூரியனுக்கு ஒரு பேரு. பூஷ்ணனுடைய பல்ல உடைச்சவர். நமஸ்தே பகநேத்ரக்ன, பகநேத்ரக்ன பூஷ்ணோ தசன நாசன. பூஷ்ணனாகிய சூரியனுடைய பல்லு ஒண்ணுத்த பற்களை உடைச்சார் என்ன, அதனால நமஹா தே என்று சொல்லி இதமுச்சாரயேத்து பக்தியா பிரீணனாய ஜெகத்பதேஹே. பக்தியோட இதை உச்சரித்து பகவான பிரீத்தி பண்ணு. அப்புறம் ஆடி மாசம் ஆஷாடே ஸ்நானம் உதிதம் ஸ்ரீபலைர் அர்ச்சனம் ததா தத்தூர குசுமை சுக்லை தூபயேத் சில்ஹகம் ததா நைவேத்யா சகிருதா பூபாஹ தக்ஷிணா சகிருதா யவாஹ நமஸ்தே தக்ஷயஜ்ஞக்னஹ இதமுச்சைருதீரயேத். ஸ்ராவணே மிருகபோஜ்யேன, ஸ்ராவணம் இருக்கட்டும். ஆஷாடத்துல என்ன ஸ்நானம்? வில்வ ஆஷாடத்துல வில்வ ஜலத்தினால ஸ்நானம். ஸ்நானம் உதிதம் ஸ்ரீபலை. அர்ச்சனை எதனால பண்றேன்னா அதுவும் வில்வத்தினாலேயே பூஜை. இல்ல தர்த்தூர குசுமைஹி அர்ச்சனம். அடுத்த இதுல இருக்கு தர்த்தூரம் புஷ்பங்களால அர்ச்சனை. சுக்லைஹி தூபயேத் சில்ஹகம். சில்லகம் என்ற மரத்தின் சிலார் அப்படிங்கிற அந்த மரத்தினுடைய கோந்துனால ஆக்கப்பட்ட தூபத்துல தூபம் காண்பிச்சு நைவேத்தியம் சகிருதா பூபாக சகிருதா தக்ஷிணா யவாக. நைவேத்தியம் எது பண்ணணும்னா நெய்யோட சேர்ந்த பூப்பா, அப்பூபம். அதுக்கு என்ன சொல்றது? அதிரசம், ஆப்பம் அப்படின்னு சொல்லல, அப்பூபம். எவையோடு சேர்ந்த நெய் இதெல்லாம் சேர்த்து தட்சிணையாக கொடுத்து நமஸ்தே தக்ஷயஜ்ஞ, தக்ஷயஜ்ஞத்தை நாசம் பண்ண பரமேஸ்வரா தே நமஹ. தக்ஷயஜ்ஞ நமஸ்தே இதம் உச்சைஹி உதீரயேத் என்று சொல்லி அர்ப்பணம் பண்ணு.
அடுத்தது ஸ்ராவணே மிருகபோஜ்யேன ஸ்நானம் கிருத்வா அர்ச்சயேத்தரம் ஸ்ரீவிருக்ஷபத்ரை சபலைர் தூபம் தத்யாத் ததா குரும் நைவேத்யம் சகிருதம் தத்யாத் ததி பூபான் சமோதகான் தத்யோதனம் சகிருசரம் தக்ஷிணாம் ஸ்வேத விருஷபம் தேனும் ச கபிலாம் சுபாம் கனகம் ரக்தவசனம் பிரதத்யாத் பிராமணாயஹி கங்காதரேதி ஜப்தவ்யம் நாம சம்போஷ்ச பண்டிதைஹி. ஸ்ராவண மாசத்துல மிருகபோஜ்யத்தினால பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கணும். அப்புறம் ஹரண அர்ச்சனை பண்ணணும். எப்படின்னா ஸ்ரீவிருக்ஷ பத்திரைஹி வில்வ பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணணும். சபலைஹி தூபம். அப்புறம் அதே அகுரு என்ற புஷ்பத்தின் கந்தத்தினால தூபம் கொடுக்கணும். நைவேத்தியம் சகிருதம் தத்யாத் ததி பூபான். அதே மாதிரி அப்பத்தை நெய்யில தோச்சு நெய்யில வறுத்தெடுத்து மோதகம் தயிர் தத்யோதனம் தயிர் சாதம் அப்புறம் உளுந்து மாஷதானாக உளுத்தம் பருப்பு சஷஸ்குலீஹி அதெல்லாத்தையும் இந்த மாதிரி தானியங்கள் வெவ்வேறு பக்ஷணங்கள் எல்லாத்தையும் தட்சிணையோட அது மட்டும் இல்லாமல் ஸ்வேத ரிஷபம் வெள்ள காளமாடு ரிஷபம் தேனும் ச கபிலாம் கருப்பு சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு இது எல்லாத்தையும் கனகம் ரத்த வசனம் ஸ்வர்ணம் தங்கம் செக்கசபேர்னு ஒரு வஸ்திரம் பிரதத்யாத் பிராமணாயகி இது எல்லாத்தையும் பிராமணன் கொடுக்கணும். ஸ்ராவண மாசம் அவ்வளவு விசேஷம். இத்தனை விஷயங்களை பண்ணி இப்படி தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. கங்காதரேதி ஜப்தவ்யம். ஹே கங்காதர ஹே கங்காதர ஜாபத்தை ஜபம் பண்ணும். கங்காதர 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 கங்காதரன்னு ஜபத்தை பண்ணி பரமேஸ்வரனை சம்போ என்று சொல்லி சம்போ நாமமாகிய கங்காதர ஜபத்தை பண்ணி பண்டிதர்களுக்கு கொடுக்கணும். அமீபி ஷட்பி அபரைர் மாசைஹி பாரணமுத்தமம் ஏவம் சம்வத்சரம் பூர்ணம் சம்பூஜ்ய விருஷபத்வஜம் அக்ஷயான் லபதே காமான் மகேஸ்வரவச்சோயதா. இப்படி அபரமாசம் 6 மாசம் அதாவது உத்தராயணம் அதுல இந்த பாரணம் பண்ணி இந்த 6 மாசத்துல உபவாசங்கள் பண்ணி பகவானை பூஜை பண்ணி வருஷம் முழுக்க இப்படி 12 மாசமும் பண்ணா பரமேஸ்வரனை ஆராதிச்சோம்னா ரிஷபத்வஜம் ரிஷபத்தை துவஜமா கொடியாக கொண்டிருக்கிற பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணா அக்ஷயமான பலன்களை விருப்பப்பட்டது எல்லாத்தையும் அடைவான் அப்படின்னு பரமேஸ்வரனுடைய வாக்கு இருக்கு. இதமுக்தம் விரதம் புண்ணியம் சர்வாக்ஷயகரம் சுபம் ஸ்வயம் ருத்ரேன தேவரிஷே தத்ததா ந ததன்யதா. இப்படி விரதங்கள் புண்ணியமான விரதங்கள் சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய விரதங்கள் ருத்ரனாலேயே சொல்லப்பட்டது. ஹே நாரதரே அப்படின்னு புலஸ்தியர் சொல்றார். அதனால இது வியர்த்தமாகாது. இது மாதிரி 12 மாசமும் ஒரு நாள் தானே பண்ண சொல்றா. ஒரு நாள் நித்திய பூஜை பண்ணும் பொழுது அந்த ஒரு நாள் மட்டும் இதுல சொல்லி இருக்கிறபடியான வஸ்துக்கள்னால பண்ணி ஒரு தானம் பண்ணணும். மாசத்துக்கு ஒரு நாள் பிராமணனுக்கு தானம் பண்ணிட்டு வந்தா 12 மாசம் அந்த மாதிரி ஒரு வருஷம் பண்ணாலே எல்லா இஷ்டங்களும் பூர்த்தி ஆகும் சொல்லி இந்த 16வது அத்தியாயம் முடியாது. 17வது அத்தியாயம் புலஸ்தேவாச்ச மாசிச்சாஸ்வயுஜே பிரம்மண்ணே யதா பத்மம் ஜகத்பதேஹே நாபியா நிர்யாதிஹி ததா தேவே ஸ்வேதான்யதோ பவன்னே. சொல்றார் புலஸ்தியர். ஆஸ்வின மாசத்துல பத்மம் மகாவிஷ்ணுனுடைய நாபியிலேருந்து வெளியில வந்தது. அந்த சந்தர்ப்பத்துல
அப்போ மத்த தேவதைகள் கிட்ட இருந்தும் சில விஷயங்கள் வந்தது. விஷ்ணு கிட்ட இருந்து பத்மம் வந்தது, பத்மநாபன்னு. மத்தவாழ்கிட்ட இருந்தும் வெவ்வேறு விஷயங்கள் வந்தது. என்னன்னா, கந்தர்பஸ்ய கராகிரேது கதம்பஸ்சாரு தர்ஷனா தேனதஸ்ய வரா பிரீதி கதம்பேன விவர்த்ததே. கதம்பம்ங்கிற அந்த மரமானது மன்மதனுடைய கையிலிருந்து வந்தது. அதனால அவனுக்கு கதம்பம் ரொம்ப பிரியம். அம்பாளும் கதம்ப வனவாசினின்னு சொல்றது. கதம்ப வனம், நீப வனம்ன்றதுதான் ஆலாசிய கஷேத்திரமாகிய மதுராபுரிக்கு பெயர். அதனால அம்பாள் கதம்ப வனத்துல இருக்கா அப்படின்னு. மன்மதனுடைய தன்மை அவ்வளவு சௌந்தரியமா, அவ்வளவு விசேஷமானது கதம்பவனம். கதம்ப விரக்ஷம். யக்ஷாணாம் அதிபத்யாபி மணிபத்ரஸ்ய நாரத பட்டவிருக்ஷா சமபவதே தஸ்மின் தஸ்ய ரதிஸ்ததா. அதே மாதிரி யக்ஷர்களுடைய ராஜா மணிபத்ரன், அவன்கிட்ட இருந்து வட்டவிருக்ஷம் உற்பத்தி ஆச்சு. அதனால அவனுக்கு வட்டவிருக்ஷத்து மேல ஒரு அதீத பிரியம் இருக்கான். மகேஸ்வரஸ்ய ஹிருதயே தத்தூர விட்டபசுபா சஞ்சாதஸ்ய சர்வஸ்ய ரதி கிருதிதஸ்ய நித்யஷா. பரமேஸ்வரன் மகேஸ்வரனுடைய ஹிருதயத்திலேருந்து தர்த்தூர விரக்ஷம் உற்பத்தி ஆச்சு. அதனால அது அவருக்கு பிரீத்தி. பிரம்மணோ மத்தியதோ தேகாது ஜாதா மரகத பிரபா கதிர கண்டகி ஸ்ரேயான்னு அபவத்து விஸ்வகர்மனா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டேந்து ஒரு விஷயம் உற்பத்தி ஆச்சுன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.